ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, குரூப் 4 2024 தேர்வுக்கான கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏ, விஏஓ, பில் கலெக்டர், ஸோ இந்த போஸ்ட்டுக்கான கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முடிஞ்சிருச்சு, ஏறத்தாழ முடிஞ்சிருச்சு. ஸோ மண்டே ஒரே ஒரு நாள் இந்த ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று எல்லாம் ஃப்ரைடேவே ஃபில் ஆயிடுச்சு. ஒரு சில கேட்டகரிக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் வந்து மண்டே இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். ஓகேங்களா, மண்டே முடிஞ்சிடும். ஸோ மண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கவுன்சிலிங். ஓகேவா, அதாவது டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 24ஆம் தேதி வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் பற்றி நம்ம நிறையா டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஸோ எந்த ரேங்க் வரலும் கிடைக்கும், எந்த டைமிங், எந்த டேட் வரலும் கிடைக்கும் அப்படிங்கிறத முதற்கொண்டு எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஓகேங்களா, ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கோட்டா. ஓகேங்களா, ஸோ ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் இருக்குது. ஓகேவா, அந்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களும் எடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போட்டி, வேகன்சிஸ்லாம் கம்மியாக இருக்கிறதுனால, அதில் ரேங்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப்பிஸ்ட் ஜென்ரல் கோட்டாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போட்டி இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிசி, எம்பிசி, எஸ்சி இந்த வருஷம். ஓகேங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய காம்படிஷன் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் கோட்டாவை எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்கும், எந்த அளவுக்கு யார் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நம்ம அனலைஸ் பண்ண வரலும் எப்படி இருக்கும், ஜென்ரல் கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ ஜென்ரல் கோட்டாவில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல நம்ம நம்மளுடைய ஒரு அனலைஸை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் சொல்ல போகிறோம். ஓகேங்களா, ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லைனராக தமிழ் புக்கு அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் புக்ஸ். ஓகேங்களா, ஸோ வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நம்ம இன்ஸ்டியூட்டில் மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா, ஆர்டர் பண்ணால் ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும். ஸோ வேறு டீட்டெயில்ஸ் எது வேணாலும், சாம்பிள் பேஜஸ் பார்க்குறதாலும் சரி, இன்னும் டீட்டெயில்ஸ் எது வேணாலும் சரி, நீங்கள் மேலே இருக்க நம்பருக்கு என்ன பண்ணலாம், கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் போட்டு ஒரே நாள்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன வீடியோக்கள் நம்ம போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு டைப்பிஸ்ட். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு டைப்பிஸ்ட்டுக்கான வேகன்சிஸ் இது. ஓகேங்களா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கான வேகன்சி. ஓகேங்களா, ஜென்ரல் கோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது, 605 இருக்குது. அதேமாதிரி பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 524 இருக்குது. எம்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 420 டைப்பிஸ்ட் சீட் இருக்குது. எஸ்சியில் வந்து 395 டைப்பிஸ்ட் சீட் இருக்குது. பிசிஎம்ல 82 டைப்பிஸ்ட் சீட் இருக்குது. அதே மாதிரி எஸ்சியில் 57 சீட் இருக்குது. எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 48 சீட் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய சீட்டு. ஓகேங்களா, இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 605. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி எல்லாமே மைனஸ் பண்ணிட்டு, டைப்பிஸ்ட்டில் ஸ்பெஷல் கேட்டகரி எல்லாமே மைனஸ் பண்ணிட்டு நம்ம வெறும் என்னது நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸ்பெஷல் கேட்டகரியான டிடபிள்யூ, பிடபிள்யூடி அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேனு இவங்களெல்லாம் மைனஸ் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வேகன்சிஸ் மட்டும் நான் இப்போ நீங்கள் டிஸ்பிளேவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த கம்யூனிட்டிக்கு ப்ளஸ் ஜென்ரல். ஓகேங்களா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஓகேங்களா, இப்போ அந்த ஜென்ரலில் மட்டும் இப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ என்ன பண்ணிடலாம், இப்போ நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். ஓகேங்களா, சரி ரைட்டு. இப்போ டைப்பிஸ்ட்டில் பொறுத்தவரையிலும் ஜென்ரலில், ஓகேங்களா, ஜென்ரல் கோட்டாவில் பொறுத்தவரையிலும் டோட்டலாக இருக்கக்கூடிய வேகன்சிஸ். ஓகேங்களா, ஜென்ரல் கோட்டாவில் டோட்டலாக இருக்கக்கூடிய வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 719 வேகன்சிஸ் நம்ம கையில் இருக்குது. ஓகேங்களா, 719 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கையில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 605 சீட் வந்து பார்த்தீங்கன்னா கையில் இருக்குது. ஓகேங்களா, நான் 605 சீட், அதாவது ஒரு 114 சீட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரிக்கு டைப்பிஸ்ட்டில் போகுது. ஓகேங்களா, ஸ்பெஷல் கேட்டகரிக்கு அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேனு. ஓகேவா, அதே மாதிரி பிடபிள்யூடி அண்ட் டிடபிள்யூ. ஸோ இந்த 3 கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 114 சீட் என்ன பண்ணியிருக்காங்க, ஒதுக்கி இருக்கிறாங்க. ஓகேங்களா, ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 605 சீட் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த 605 சீட்டை வந்து பார்த்தீங்கன்னா யார் என்ன பண்ண போகிறாங்க, எந்த கம்யூனிட்டி எடுக்க போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிசி ஒரு பக்கம் இருக்கிறாங்க. ஓகேங்களா, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி இருக்கிறாங்க. ஓகேங்களா, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி இருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் யார் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய கேள்வி. ஓகேங்களா, சரி இப்போ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நிறையா டாப்லேயும் வந்திருக்காங்க, நிறைய ரேங்கும் வந்திருக்காங்க. ஓகேங்களா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டும் அதிக ஜெயம் எடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க
இந்த டைப்பிஸ்ட்லையும் ஜென்ரல்லையும் கொஞ்சம் அதிகமாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் எதிர்பார்க்கப்படுது. ஓகேங்களா. ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 50+ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துருவாங்க. ஓகேங்களா. ஜென்ரல் கோட்டாவில் வந்து டைப்பிஸ்ட் எடுப்பாங்க அப்படின்னு இப்போ எதிர்பார்க்கப்படுது. ஓகேங்களா. இருக்கக்கூடிய 605ல் கண்டிப்பாக 50+, 50, 60 எது வேணாலும் இருக்கும். கண்டிப்பாக இவ்வளோ வந்து வருவாங்க. 50+ கண்டிப்பாக இந்த தடவை ஜென்ரல் கோட்டாவில் வந்து எஸ்சி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கன்ஃபார்மாக தெரியுது. ஓகேங்களா. அதுக்கடுத்து மீதி இருக்கக்கூடியது தான் இப்போ நம்ம கணக்கில் பார்க்கணும். ஓகேங்களா. எப்படி வரும் அப்படின்னா ஓகே. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிசி. ஓகேங்களா. பிசி வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு 275+ போகிறாங்க. ஓகேங்களா. 275+ போகிறாங்க. எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா 225+ போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஓகேங்களா. 225+. எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 50+. ஓகேங்களா. ஸோ இப்போ இது நீங்கள் ஆட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500, 550. ஓகேங்களா. ஸோ 550 சீட்டு போயிருது. ஓகேங்களா. ஸோ 605 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மீதி இருக்கக்கூடிய எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 55 சீட் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அவங்க கம்யூனிட்டிக்குள்ள எடுப்பாங்க. ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா குறைவாக தான் வருவாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 15 வந்தால் கூட மீதி இருக்கக்கூடிய ஒரு 40 சீட் இருக்குது பார்த்தீங்களா. இந்த 40 சீட்டில் இந்த 3 கம்யூனிட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஆகும். ஓகேங்களா. பிசிலையும் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசிலையும் எஸ்சிலையும் ஷேர் ஆவாங்க. ஓகேங்களா. ஏன்னா இப்போ அவங்க 50+ தான் சொல்கிறோம். அவங்க 60 அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 40+ சீட்டு என்ன பண்ணுவாங்க பிசி, எம்பிசி அண்டு எஸ்சி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ இந்த 605 ஜென்ரல் கோட்டா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது அதிகமாக இந்த 3 கம்யூனிட்டிகளை தான் ஷேர் ஆகுது. நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா பிசி, நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி. ஓகேங்களா. ஸோ எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் கோட்டாவில் அதிகமாக எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஹைலைட். ஏன்னா டாப்லேயும் அவங்க ரேங்க் வந்துருச்சு. ரேங்கும் நிறைய ரேங்க் மார்க்லேயும் அதிகமாக வந்துட்டாங்க. ஓகேங்களா. ரேங்க்லையும் வந்து என்ன பண்ணிட்டாங்க வந்துட்டாங்க. ஓகேங்களா. 166, 176, 77, 78 எல்லாமே இருக்கிறாங்க. எல்லா இதுலையுமே அவங்க இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் வந்து மாற்றம் வரும். ஓகேங்களா. ஜென்ரல் கோட்டாவில் மாற்றம் வரும். ஓகேங்களா. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஜேஓவில் போய் டைப்பிஸ்ட் ஃபுல்லாக எஸ்சி எடுத்தாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரல் கோட்டாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எடுப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகேங்களா. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அந்த ஜென்ரல் கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் வந்து இப்படி தான் நடக்கும். ஓகேங்களா. ஜென்ரல் கோட்டானுடைய ஸ்பிளிட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நடக்கும். ஓகேங்களா. பிசி கண்டிப்பாக 175+ போகிறாங்க. அதில் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. அதாவது 175 to 300 அந்த இன்பிட்வீன் கேப்பில் அவங்க இருக்கிறாங்க. எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா 225 to அந்த 250 அந்த இன்பிட்வீன் கேப்பில் அவங்க இருக்கிறாங்க. எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 50, 60, 70, 50 to 70 வரலும் கண்டிப்பாக அவங்க மினிமம் 50+ போகிறாங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வருது. அதர்ஸுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதர்ஸ் கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வருவாங்க. ஓகேங்களா. அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓசி இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கள நம்ம பார்க்கணும். ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் மட்டும்தான் அவங்க வந்து எடுக்க முடியும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2-3% அவங்க வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான பிளேஸ் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் கண்டிப்பாக இப்படி தான் வந்து போவோம். இதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கம்யூனிட்டி எந்த கம்யூனிட்டி வரலும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி நம்ம அதில் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஓகேங்களா. அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி நம்ம சொல்லியிருக்கிறோம். ஓகேங்களா. ஸோ அதனால் ஜென்ரல் கோட்டா இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா. ஜென்ரல் கோட்டா இப்படி தான் இருக்கும். இனி வரும் அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பற்றி நான் உங்களுக்கு இப்போ நான் டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறேன். ஓகேங்களா. எந்தெந்த டேயில் எந்த டிபார்ட்மெண்ட் போவோம். ஓகேங்களா. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுறேன் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.